அக்கா மேயர் அக்கா சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் சென்னை மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் சட்டப்படி தங்களது சொத்து விவரங்களை இன்னும் தாக்கல் செய்யவில்லை. சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சரி, நீ எல்லாம் ஆட்சி கொண்டா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? படம் மாதிரி காலையில 5 மணி சாயந்தரம் 5 மணி ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு படமா போட்டு போட்டு காட்டினேன். மயிர் இல்ல அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து ஸ்டாலின் அவர்களை நிக்க சொல்லி முன்னாள் சபாநாயகர் அப்பாவை கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் மறுபடியும் தோத்து கேவலப்படுறது அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதானே? ஏன் சார் அவங்க வந்து ஜென்சி மீட்டிங் எல்லாம் நடத்திருக்காங்க. எல்லாம் 35ல இருந்து 40-45 வயசு வரைக்கும் உட்காந்தாங்க. இவங்க எல்லாம் எப்ப ஜென்சி கிட்ட மாட்டினாங்க? ஒவ்வொரு எம்எல்ஏவா உருவி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரா கயிறு கட்டி இழுக்கிறோம்னு சொல்லி அதை பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? துப்பு இருக்கா? முதல்ல பாபு யாரு? எங்க இருந்து உருவனீங்க? செந்தில் பாலாஜி எங்க இருந்து உருவனீங்க? அப்பாவை எங்க இருந்து உருவனீங்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாதி பேர் எங்க இருந்து உருவனீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திருட்டுத்தனம் பண்ணாம இருந்தீங்களா? நேர்மையான ஆட்சி கொடுத்தீங்களா? மக்களை வதைக்காம இருந்தீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. தமிழை வந்து வளர்க்கறதுக்காக நாங்க கிழிச்சோம் ஒழிச்சோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்கல்ல. கேலோ இந்தியான்னு சொல்லி ஒரு விளையாட்டு விஷயம் நடத்தீங்களா? அது தமிழ் வார்த்தையில விளையாடு இந்தியான்னு கூட வைக்க திராணி இல்ல. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டிஎம்கேயோட தாவேக்காவை அதிகமா விமர்சனம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் தான். அதனாலதான் 0 பெட்ரோல் பங்க்ல போனா 0 பண்ணா சீமான் போட்டோ காட்டுறாங்க. புல்டோசர் ஏத்தி லஞ்ச மாதிரி இப்ப கிடக்கிறது யாரு? நாம் தமிழ் தானே, சீமான் தானே. அவங்க கவலையில இருக்காங்க சார். ஏன்னா அளவெல்லாம் வீடியோ வெளியிட்டாங்க. ரொம்ப ஆணவமா? ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. வந்து இப்போ திமுக வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க நின்னாலும் வின் பண்ணிடுவாங்க சார். கோத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஜெயலலிதா தானம்மா? சரி, ஸ்டாலின் மறுபடியும் தோத்து கேவலப்படுறது அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதானே? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏன் சார் அவங்க வந்து ஜென்சி மீட்டிங் எல்லாம் நடத்திருக்காங்க? கேட்கல இருக்காங்க. அவங்க என்ன ஜென்சி கிட்ஸ் மீட்டிங் நடத்திருக்காங்க சார். ஓ நீ அப்படி வரியா? உங்களுடைய பக்கம் என்ன தவறு நடந்திருக்குது? நம்ம டிஎம்கே வந்து தோல்வியை சந்திச்சிச்சு. ஜென்சி கிட்ஸோட ஆதரவு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரீல்ஸ் போட மறந்துட்டாங்க. கொத்தடிமை we are proud கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா? யாருமே ஜென்சி மாதிரியே தெரியலையே. வாட் இஸ் திஸ்? இந்த கிழங்கத்தை எல்லாம் இருக்கீங்க சேட்டா. நான் எங்க ப்ரோ சேட்டா? நீங்க பாத்துப்பீங்க ரீசெண்டா வந்து தாவேக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்க அந்த ஜூலி கிட்ட கேட்டப்போ கூட ஆமா நாங்க ஜென்சி கிட்ட எல்லாம் தான் மீட் பண்ணோம். அங்க எல்லாருமே ஜென்சி கிட்ட தான் இருந்தாங்கன்னு இருக்காங்க. யாரு ஜூலி? யாரு? ஓகே சார். யாருமா? தாவேக்காவை தொடர்ந்து ஒரு கேர்ள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே சார், பாக்கல சார். யாரு ஜூலினா? சார் ஓகே சார். திமுக பதவியில இருக்காங்களா? என்ன இருக்காங்க திமுகல? சார் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க. திமுகல என்ன பதவியில இருக்காங்கம்மா? பதவி இல்ல சார் அவங்க. ஏதாவது பொறுப்பு எதுவுமே இல்லையா? அதை பத்தி எப்படி கேக்குறீங்க? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நீங்க வந்தது போனது நின்னது கதையெல்லாம் வேண்டாம். திமுகல இன்னார் இதை சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கறது ஜென்சி கிட் மீட்டிங்ல இவருக்கு என்ன வேலை? டிஆர்பி ராஜாக்கு என்ன வேலை? என்னம்மா வேலை? சும்மா அவரோட திமுக வேற அழுதுகிட்டே வந்தான்னு சொல்லிட்டு கேவலமா டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக் பாத்தீங்கல்ல? இந்த வாழை மரம் வெட்ட வெட்ட வளர ஆலமரம்னு சொல்லி ஒண்ணு எழுதி கொடுத்தாங்கல்ல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். வீரன் குடித்துக் கொண்டிருந்த பொழுது வீரன் எழுதிய டைலாக் இது. அவங்க கட்சியில உட்காந்து அதை வந்து உட்காந்து பேசிருக்காங்க ஜென்சி கிட்டு. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? போயிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. சந்தோஷமா இருக்காங்க. திருட்டு போயெல்லாம் ஒருத்தனா மாற்றான்ல. குற்ற சம்பவங்கள் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. 40 வருஷமா திருட்டு போய் ஐயக்கு போய் பொறுக்கி போய் கஞ்சா வைக்கிறவன் பெண்கள் மீது கை வைக்கிறவர்களை அப்படியே ஊத்தி ஊத்தி வளர்த்து வச்சிருக்காங்க. திமுக எம்ஜிஆரோட பெரிய அலை இல்லைனாக்கா கலைஞர் தோக்கல, எம்ஜிஆர் தோக்கல, ஜெயலலிதா தோக்கல, ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஏன் சார்?
விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். போட்டியாளர் உதயநிதி ஸ்டாலின். யாரு? நீங்க ஏன் ஸ்டாலின் எடுத்துக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். சார் உதயநிதி என்ன போட்டி எனக்கு புரியல. அவர்தான் எதிர்க்கட்சி தலைவருங்க. இருந்துட்டு போட்டோம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவர்தான் பதில் சொன்னார் கேட்டுட்டு பாத்தீங்களா? சட்டமன்றத்துக்கு நீங்களே என்ன போய் பண்ணீங்க? கேட்டு ஏன் ஓடி சார் போறீங்க? அவர் பேசுனதுக்கே நம்ம வீட்டுக்கு போய் தான் சார் பதில் சொல்றோம். கேட்டுட்டு ஓடி போயிட்டீங்க சார். இல்ல சார், நம்ம கேட்டதுக்கு வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்றோம். கேட்டுட்டு ஓடி போனது நீங்க. அவங்களும் நம்ம காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. நம்பர்ஸ் அதிகம் சார் இன்னைக்கு. என்ன சார்? எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு நம்பர்ஸ் அதிகம். பிரவுட் கொத்தூஸ் 200 ரூபாய் ஊப்பிதா. திருமாவளவன் வந்து எதற்காக ஆதரிச்சேன்னு சொன்னாரு? ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வந்துடக்கூடாது. ஆளுநர் ஆட்சினா யாருடைய ஆட்சின்னு சொன்னாரு? பிஜேபி ஆட்சின்னு. பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக அண்ணன் திருமாவளவன் ஆதரிச்சாரு. ஆனா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் ஸ்டாலின் அவர்களோ திமுக ஆதரிக்கல? அப்ப நீ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க, கரெக்டா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. யார் ஆதரிக்கணும்? திமுக. யார் ஆதரிக்கணும்? பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆதரிச்சிட்டு இல்ல, போ. யார் ஆதரிக்கிறது? ஆதரிச்சு போ. யாருக்கு ஆதரவுன்னா யார் கேட்கணும்? யார் கேட்கணுமா? திரு விஜய் அவர்கள் கேட்டுக்கணும் அப்ப நீ பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்டு தானே திமுக எக்ஸ்போஸ் ஆயிட்டியா?